வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்து எத்தகைய ஒரு பலாபலன்களை நம்ம கர்மாவின் அடிப்படையில நமக்கு வருகிறதுங்கிறத நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 2025 மாதம் வருடத்தின் 5வது மாதமாகிய மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய சேனல்ஸ்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடையும். அதனால நீங்க நல்ல ஒரு கிளாரிட்டி, உங்க வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயன் அனுபவிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 2025 எத்தகைய ஒரு பலாபலன் நிறைந்த ஒரு மாதமா இருக்குதுன்னா, முதல்ல ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனி பற்றிய ஒரு சஞ்சாரத்தை பார்க்கணும். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு கிரகம். ஆண்டு கிரகம்னா என்ன? ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் ஆண்டு கிரகம் என்று சொல்கிறோம். ஸோ குரு பார்த்தீங்கன்னா இதுவரை 2025 மே 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்த குரு சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ நல்ல விஷயம். லாபஸ்தானத்துக்கு குரு வருவது நல்ல விஷயம். மாதத்தின் நடுப்பகுதியில் வரார். அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். அது ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சி சஞ்சாரம். அதே சமயத்துல சனி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி அஷ்டம சனியாக மாறிவிட்டார். எப்ப இருந்ததுன்னா மார்ச் 29ஆம் தேதியிலிருந்தே வந்துட்டார். ஸோ மே மாதம் பிறக்கிறப்பவே பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியில தான் உள்ள என்ட்ராராங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். குருவின் சஞ்சாரமும் குருவின் பயிற்சியும் ராகுவின் பயிற்சியும் மாதத்தின் நடுப்பகுதியில் வருவது ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான், நல்ல மாற்றம் தான். ஆனா மாதத்தின் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சுமாரான பலன்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பொறுத்து. சரி, இப்போ மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எப்படி இருக்கிறாங்க, சிம்மராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சூரியனே பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா மே 15. ஸோ கரெக்டா செகண்ட் ஆஃப் மே மாதம் வரும் பொழுது 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுவரை 8ஆம் இடத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃபுக்கு ஒரு நல்ல பிராப்தங்களும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்த விஷயங்கள், மேலதிகாரி, பவர், அது மாதிரி சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள், நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் தீர்க்கமா செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதியே மேஷத்துக்கு அதுக்கப்புறம் மே 23ஆம் தேதி ரிஷபத்துக்கு போறார். இது இந்த சஞ்சாரம், இந்த பயிற்சியெல்லாம் அருமையான ஒரு பயிற்சி. ஸோ புதனும் அடுத்தடுத்து போறது மே 7ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லை. அதே சமயத்துல சுக்கிரன் 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார், சனியோட சேர்ந்து நீடித்திருக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து 12ஆம் இடத்திலே நீடித்து நீச்சமா இருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல், வேலை, தொழில் மூலமாக கொஞ்சம் டிராவலிங், விரயங்கள், சில விஷயங்கள் எதிர்பார்க்கறது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. பட் மே செகண்ட் ஹாஃப்ல இருந்து ராகு பயிற்சியை குரு பார்வை பெறுவதனால ஒரு புதிய தொடர்பு, ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு ப்ராஜெக்ட் மாறி கிடைக்கிறது, ஒரு வேலை மாறுறது, அது மாதிரி நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இது உங்களோட தசாபுக்திகள் எப்படி இருக்கிறதோ அதோட சேர்த்து பார்க்கும்பொழுது ஒண்ணுமே நம்ம துல்லியமா சொல்லலாம். ஸோ கண்டிப்பா மே மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கு. அஷ்டம சனியில கடந்த 1.5 மாசமா மே மாதம் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்தே அஷ்டம சனியில இருக்காங்க. மார்ச் 29 ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ உடல் உபாதை, உடல்ல சிறு சிறு தொந்தரவுகள்,
அதெல்லாம் கொஞ்சம் வந்து போகிற மாதிரி அமைப்புகள் அடுத்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரர்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதிக தண்ணி குடிக்கணும். இரவு நேரம் டிராவலிங் வந்து தவிர்க்கணும். இரவு நேரம் வந்து நீங்கள் அதிகமாக டிராவலிங் பண்ணுறீங்க, அது மாதிரி விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஆஜராகிறது, தெரியாதவங்களை நம்பி சில விஷயங்களில் ஏமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பேராசைப்பட்டு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா எப்பவுமே பேராசைப்படும் பொழுதும் உடல் உழைப்பு இல்லாமல், நியாயமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும், ஒரு ஆசைப்பட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது அஷ்டம சனியில் பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனியே பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, 8ங்கிறது உங்களுக்கு வந்து மரணம், மரணத்துக்கு ஒப்பான கண்டம், உடல்நல கோளாறு, அசிங்கம், கேவலம், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலை, வெளியில சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். சனி எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவார். இதே 10ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா தொழில் ஸ்தானத்துல பயங்கர ஃபோக்கஸ் இருக்கும், வேலை அதிகமா இருக்கும், வேலையில அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் குலம் கோளாறு, உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறது, நண்பர்களுக்குள்ள ஒரு அதிருப்தி ஆகுறது, திடீர்னு ஒரு கெட்ட பேர் நமக்கு கிடைச்சிடுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உண்டு. ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு மே 2025 கொஞ்சம் அப்படி இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து புதனின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும், லக்னாதிபதியே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து வரனாலையும் சில காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, பப்ளிக் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் ஓரளவு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் ஒரு சனியும் ராகுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் சனி ராகுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ மே 19 வரைக்கும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகளும் சில முக்கியமான சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் போனோம்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி அமைப்புகளே உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்பட வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்குரிய. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ராசி சிம்மராசி, ஓகே, லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நான் சொன்ன கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் ஆண்டு கிரகமாக மாத கிரகமாக எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள், புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது வந்து நம்மளோட சொன்ன இந்த கோச்சார அமைப்போட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல சாதகமான பலன்களா, சாதகமற்ற பலன்களா, நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்குது, நம்ம டைமு 6 மந்த்ஸ் எப்படி இருக்குது, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு, எது மாதிரி டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு, இந்த சிம்மராசிக்கு வந்து கோச்சார அமைப்புமே மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது துல்லியமான பலன்களும் உங்களுடைய லைஃப் டைரக்ஷனுக்கு வேணுங்கிற கிளாரிட்டியும் கண்டிப்பா இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த விதத்துல பார்த்து எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை பரிகாரங்களாம் போகாமல் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பா பார்க்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.